எப்படா இந்த சாட்டர்டே சண்டே வரும், எங்கடா ஒரு நல்ல ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளேஸ் கிடைக்கும்னு அப்படி ஒரு ஹோம் ஸ்டே தேடி ஓடிட்டு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுங்க. 360 டிகிரி மவுண்டெயின் வியூஸில் வீக்கெண்டில் இல்லை எப்போவுமே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளேஸ். கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக 45 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் ஆயிடலாம். ஆனக்கட்டிக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஐ ப்ராமிஸ் யூ, யூ ஆல் நெவர் சீன் திஸ் ப்ராப்பர்ட்டி லைக் திஸ் பிஃபோர். டோட்டலாக 35 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. முக்கியமாக இங்கே வாங்குற பிளாட்ஸுக்கு நீங்கள் பேங்க் லோன் மூவ் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் சப்போர்ட்டும் இவங்களே பண்ணி தராங்க. இங்கே இருக்கிற என்டையர் பிளாட்டோட மெயின்டெனன்ஸுமே லைஃப் டைம் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே பயங்கர ஹெக்டிக் ப்ரெஷருங்க. மார்னிங் எழுந்திருக்கிறோம், ஒரு மாதிரி பரபரப்பாக கிளம்புறோம், ஒர்க் பண்ணுறோம், ஈவினிங் ஆகிடுது. பட் அட் லாஸ்ட் யோசித்து பார்த்தோன்னா நமக்கான ஒரு ரிலாக்ஸிங் டைம் இருக்கா? நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ப்ரெஷர் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிகிட்ருப்போம். எப்படா இந்த சாட்டர்டே சண்டே வரும், எங்கடா ஒரு நல்ல ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளேஸ் கிடைக்கும்னு அப்படி ஒரு ஹோம் ஸ்டே தேடி ஓடிட்டு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுங்க. அதுவும் கோயம்புத்தூர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு என்டர்டெய்னிங் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒன் டே ட்ரிப் அப்படின்னு போனால் இந்த பக்கம் கேரளா போவோம், இல்லை ஊட்டி, குன்னூர் இந்த மாதிரி போகணும். அதிகபட்சமாக போகணும் அப்படின்னாலும் அந்த பக்கம் நம்ம காந்தலூர், மறையூர் இந்த மாதிரி போவோம். பட் இது எல்லாத்துக்குமே உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா பெரிய அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நாள் ஹோம் ஸ்டே அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 to 15,000 செலவு பண்ணணும். இந்த ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய டென்ஷனே பெரிய டென்ஷன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். இதெல்லாம் மீறி நமக்கு பக்கத்துலேயே 360 டிகிரி மவுண்டெயின் வியூஸில் வீக்கெண்டில் இல்லை எப்போவுமே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளேஸ். நான் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல் மவுண்டெயின் வியூஸ், பக்கத்துலேயே சிறுவாணி ரிவர் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கார்டன் லேண்ட்ஸ்கேப்பிங். இதெல்லாம் மீறி நிறைய கேமிங் ஜோனெல்லாம் அறிமுகப்படுத்தினா வேண்டான்னு சொல்லுவீங்களா? அதுவும் வீக்கெண்ட் ஸ்டே பண்ண வேண்டாம், நீங்கள் எப்போவுமே ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஓன் பிளாட்ஸே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எஸ், பாப்பிஸோட ஈரைன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இட்ஸ் எ டிடிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்சமாக 45 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் ஆயிடலாம். ஆனக்கட்டிக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தால் எப்படி, வாங்க உள்ளே போயிட்டு இங்கே வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, நான் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். பியூட்டிஃபுல் ஆர்ச். ஸோ க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நான் ஏன் அவ்வளோ பில்டப் கொடுத்தேன்னு இந்த வியூ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ, யூ ஆல் நெவர் சீன் திஸ் ப்ராப்பர்ட்டி லைக் திஸ் பிஃபோர். பிகாஸ் அவ்வளோ சூப்பரான ஆல்டிடியூட். ஆஃப்டர்நூன் 1 o'clock கொஞ்சம் கூட அந்த வெயிலே தெரியாமல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக வர அந்த ஏர் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயாக செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் நேச்சர் லவ்வர்ஸ் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு நீங்கள் வாங்காமல் போகவே மாட்டீங்க. நான் சொன்ன விஷயம் எல்லாம் பார்க்கும்போதும் அப்படியே இதை ஃபுல்லாக ஏரியல் வியூவில் உங்களுக்கு காமிச்ச உடனேயே இது வந்து ஒரு ஃபார்ம் பிளாட் தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இல்லவே இல்லைங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிடிபி பிளாட்ஸ் தான். ஸோ இம்மிடியேட்டாக இப்போ வந்து நான் நல்ல நேச்சர் லவ்வர், எனக்கு இங்கே வந்து ஒரு ஹோம் ஸ்டே வேணும், என்னோடய லைஃப் இங்கே தான் வந்து லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரிட்டைர்மெண்ட் பீரியட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்று மூச்சுன்னு அந்த நாய்ஸ் பொல்யூஷன்லலாம் இருக்க பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் லேண்டோ இல்லை ஃபார்ம் ஹவுஸோ வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. வந்து ஃபார்ம் லேண்ட் மாதிரியான அட்மாஸ்பியர், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிடிபி பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட என்ட்ரன்ஸ்லேயே கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி எப்போவுமே இருப்பார். ஸோ மேனுவல் செக்யூரிட்டியும் தாண்டி சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. தார் ரோட் போட்டிருக்காங்க, இவி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக வீடு கட்டி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் போதும் இல்லையா? இதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயோ
இல்லை நான் வீக்கெண்ட் ஒரு ஹோம் ஸ்டே ஆப்ஷனில் என்னோட பிளாட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளப் ஹவுஸ், கம்யூனிட்டி ஹால், ரெஸ்டாரண்ட், ஸ்விம்மிங் பூல், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, ஷட்டில் கோர்ட்டு, டர்ஃபு, ஆயுர்வேதிக் ஸ்பா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேர்ல்ட் கிளாஸ் ப்ரீமியம் அம்யூனிட்டிஸும் இங்கே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 35 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. மினிமம் 10 சென்ட்ஸ்லேருந்தே நம்ம வாங்கிக்கலாம். முக்கியமாக இங்கே வாங்குகிற பிளாட்ஸுக்கு நீங்கள் பேங்க் லோன் மூவ் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் சப்போர்ட்டும் இவங்களே பண்ணித்தராங்க. பேங்க் லோன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தோணியிருக்கும், நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டியே வந்து இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான், பட் மந்த் ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு இஎம்ஐ கமிட்மெண்ட்னு வந்து நிற்குதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட், அதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்குங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு யோசித்தாலே அதிகபட்சமாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறது, ஒரு ஹோட்டல் போகிறது, ஒரு பார்க் போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு ஐடி பீப்புள்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன், நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ரியல் லைஃப் ஸ்டைலில். அந்த வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹெக்டிக் ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருக்கணும், அடுத்த வீக் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வீக்கெண்ட் எனக்கான ஒரு ரிலாக்ஸிங் டைம் வேணும். அதுக்கு அவங்க சூஸ் பண்ணுறதே அதிகபட்சமாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊட்டி, இப்படி பார்த்தா அந்த பக்கம் நம்ம கொடைக்கானல் இல்லை மூணாறு, இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் வீக்கெண்டு கிடைக்கிறதே ஒரு 2 டேஸுங்க. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ட்ராவலிங் டைமில் போயிடும். இன்னொன்று இன்றைக்கி ஒரு ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல் இங்கெல்லாம் ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரெசார்ட் புக் பண்ணோம் அப்படின்னாலே நியர்லி பர் பர்சனுக்கு ஒரு 10,000 அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது மினிமம் காஸ்ட்டு. இதெல்லாம் வச்சு யோசிக்கும்போது நிறைய பேர் அடுத்த ஆப்ஷனாக வைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஆனைக்கட்டி தான். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஆனைக்கட்டி அப்படிங்கிறது ஹோம் ஸ்டேஸ்க்கான ஒரு பெரிய ஹப்பாக மாறிட்டு வருது. ஏன்னா நீங்கள் ஆனைக்கட்டி ஜங்ஷனில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக நீங்கள் வர வர அவ்வளோ ரெசார்ட்ஸ் பார்க்கலாங்க. ஸோ இங்கே அதுக்கான ஆப்ஷன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து ஒரு பிளாட் இஎம்ஐ போட்டே வாங்கிட்டீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஹெச்கே கேப்சியூல் ஹவுஸாவோ, இல்லை ஒரு மட் ஹவுஸ், இல்லை வுட் ஹவுஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி கண்டெய்னர் ஹவுஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட் வரைக்குமே வந்து நம்ம கம்பெனி சைடே உங்களுக்கு பண்ணித்தராங்க. அப்படியே பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ரெசார்ட் டைப்பில் ரன் பண்ணலாம். அதோட மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே அதுக்கான ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற என்டையர் பிளாட்டோட மெயின்டெனன்ஸுமே லைஃப் டைம் மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா சென்னை, ஹைதராபாத் எங்கெங்கே இருந்தோ வந்து இன்றைக்கி ஆனைக்கட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் இங்கே வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு லைஃப் டைம் மெயின்டெனன்ஸும் இவங்களே பண்ணித்தராங்க. ஸோ ஒரு பேசிவாக இன்கம் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இவங்களே கொடுக்குறாங்க. வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆல்டிடியூட், உங்களுக்கு லொக்கேஷனே 360 டிகிரியில் ஒரு க்ரீனரியாக மவுண்டெயின் வியூ, நல்ல ஒரு சூப்பர் பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியா. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஒரு சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேமும் உங்களுக்கு இருக்கும். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்ப வாங்கணுன்னு. ஆனால் இன்றைக்கி முடியலன்னா கூட என்னைக்காவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வாங்குவேன். பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியே வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வருதில்ல? கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள். பாப்பீஸ் ஏடென்.